ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி 23,851 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 414 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 78,553 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 1,508 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 54,290 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 1,172 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 33,372 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 76 பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஐடி. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் 4,667 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருக்கிறாங்க. டிஎஸ் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து விற்கும்போது டிஎஸ் பயர்ஸாக இருந்தாங்க. இப்போ எஃப்ஐஎஸ் வாங்கும்போது டிஎஸ் வந்து விற்கிறாங்க. 2,006 கோடிக்கு டிஎஸ் வந்து நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, ப்ரோ அந்த தங்கமயில் ஜுவல்லரி பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. தங்கமயில் ஜுவல்லரி ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி தான். அதாவது அது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லிஸ்ட் ஆனதுலேருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு தங்கமயில். ஆனால் நீங்கள் முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஒரு 1,400 ரைட் இஷ்யூ போட்டாங்கன்னு நினைக்கிறேன் தங்கமயில். அதில் கிடச்சிருந்தா வர பெட்ரு. ஆனால் இப்போ இருக்க வேல்யூஷனில் அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. தங்கமயில் வந்து ரிஸ்க்குனா ஃபண்டமெண்டலி ரிஸ்க்குன்னு சொல்ல, ஸ்டாக் ப்ரைஸ் வந்து வேல்யூஷன் வைஸ் பார்க்கும்போது நம்ம இப்போ கன்சிடர் பண்ணோம்னா அது ரிஸ்க்காக மாறலாம். ஏன்னா பி ரேஷியோ 50 மேலே இருக்குது, வேல்யூஷனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஃபண்டமெண்டலி எல்லாம் ஓகே, ஃபண்டமெண்டலி பெட்டரான கம்பெனி தான். ஆனால் என்ன வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம தொட மாட்டோம். ஸோ தங்கமயில் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு அவாய்ட் தான் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிங்கை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க 22 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க இன்ஃபோசிஸ். அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து மே 30. அதுக்கான பேமெண்ட் டேட் அவங்க மென்ஷன் பண்ணுறது ஜூன் 30. மே 30 ரெக்கார்ட் டேட்டு, ஜூன் 30 அதுக்கான பேமெண்ட் டேட்டு. அப்போது நீங்கள் மே 30 முன்னாடி இன்ஃபோசிஸ் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிவிடெண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். 22 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாராயணமூர்த்தியோட கிராண்ட் சன்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கார்க் ரோஹன் மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அதாவது அந்த அவரோட கிராண்ட்சன் ஜஸ்ட் 17 month ஓல்டு கிராண்ட்சனுக்கு வந்து 3.3 crores ஒர்த் ஆஃப் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து போகுது. 10.65 crores ஒர்த் ஆஃப் டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக அவருக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவரோட கிராண்ட்சனுக்கு 0.04% ஆஃப் ஸ்டேக்கு, கிட்டத்தட்ட 15 லட்சம் ஷேர் வந்து 240 கோடிக்கு அவர் வந்து பிறந்த டைமில் வந்து இவர் கிஃப்ட் பண்ணார் நாராயணமூர்த்தி. லாஸ்ட் இயர் வந்து 7.35 crore இன்ட்ரீம் பே அவுட்டும், இந்த வருஷம் 10.65 crores அந்த அவரோட கிராண்ட்சனுக்கு வந்து டிவிடெண்டாட்டு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்ஃபோஸோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 12% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இயர் ஆன் இயர் பேசிஸில் 12% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் வந்து 3.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7,033 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7.9% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 2% விழுந்திருக்கு. 40,925 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க இந்த மார்ச் ஃபினான்ஷியல் 25ல். ரெவன்யூ க்ரோத்துன்னு பார்க்கும்போது அதாவது கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் ரெவன்யூ க்ரோத் வந்து 4.8% இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 3.5% டிக்ளைன் ஆயிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26க்கு அவங்க கொடுக்குற கைடன்ஸ் 0% to 3% தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில். விச் மீன்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரெவன்யூ க்ரோத்து இவ்வளோ தான் இருக்கும் ஃபினான்ஷியல் 26ன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 20% to 22% தான் இருக்கும். இன்ஃபோசிஸோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஃபார் த குவார்ட்டர் 21% இருக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸில் 0.9% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 0.3% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஆப்ரேட்டிங் மார்ஜின். நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. மிஸ்டுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், இது வந்து இன்ஃபோசிஸ் கூட இவங்க ஜாயின்ட் வெஞ்சர் வச்சுருக்காங்க. ஹிப்பஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஜப்பானில் அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த மிஸ்டுபிஷிங்கிறது ஜப்பானை சேர்ந்த ஒரு ஃபினான்ஷியல் குரூப் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்ரிஷன் ரேட்டு அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 14.1% இருக்குது. ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக இயர் ஆன் இயர் பேசிஸில் 12.6% இருந்தது, இப்போ 14.1% அதிகரிச்சிருக்கு. அது மாதிரி முந்தின குவார்ட்டரில் வந்து 13.7% இருந்தது, இப்போ 14.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆட்ரிஷன் ரேட்டு. ஜஸ்ட் 199 எம்ப்ளாயிஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் ஹெட் கவுண்ட் வந்து 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.24 lakh எம்ப்ளாயிஸ் வச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26ல் ஒரு 20,000 ஃப்ரெஷர்ஸ் வந்து ஹையர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க இன்ஃபோசிஸ். பட் இதை பண்ணுறாங்களான்னு தெரியல. மோஸ்ட்லி ஐடி கம்பெனிஸ் எல்லாமே சொல்கிறாங்க 40,000 20,000. பட் அதை பண்ணுறாங்களாங்கிறது டவுட் தான். குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்ஃபோசிஸ் வந்து 600, டிசிஎஸ் விப்ரோ வந்து ஒரு 300 400 ஏதோ சொன்னாங்க. இப்படி தான் பண்ணுறாங்க. அப்போ 4 குவார்ட்டருக்கு நீங்கள் வருஷத்துக்கு போட்டாலே ஜஸ்ட் வந்து 1000 to 1500 அவ்வளோதான் வரும். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி 20,000 40,000 அதெல்லாம் பண்ணுறாங்களாங்கிறது $1 million கொஸ்டினாக இருக்குது.
இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டில், அதாவது NYSE நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பயங்கரமாக விழுந்துச்சு. 5% டவுன் போச்சு. $15.82 இருந்தது. இப்போ $16.10 ட்ரேட் ஆகுது. 3% நெகட்டிவ் இருக்குது. இது நான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எடுத்து பார்த்தேன். நல்ல வேளை நம்ம மார்க்கெட் நாளைக்கு லீவு, இல்லைனா போட்டு தொலைச்சி எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அண்ட் பிஸ்னஸ் கன்சல்டிங் ஃபர்மாக இருக்கிற MRE, அதை வந்து MRE கன்சல்டிங் கம்பெனியை $36 மில்லியன் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. 307 கோடி. இது வந்து எல்லாமே கேஷ் டீலில் தான் வருது. இது வந்து அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்கிற இன்ஃபோசிஸ் நோவா ஹோல்டிங்ஸ் LLC அது மூலமாட்ட அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இந்த அக்யூசிஷன் வந்து ஃபினான்ஷியல் 26 ஏப்ரல் டு ஜூன் அந்த காலகட்டத்தில் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இன்ஃபோசிஸில் வந்து ஓவரால் அப்டேட்ஸு. MRE கன்சல்டிங் கம்பெனி அது ஒரு பக்கம், அது மாதிரி மிஸ்ஸிங் லிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அக்யூசிஷன் பண்ணுறாங்க. அந்த சைபர் செக்யூரிட்டி சர்வீஸில் இருக்கிற கம்பெனி அது ஒரு $98 மில்லியன் அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் நிறைய பேர் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் GQG அவங்க வந்து 3.47% ஸ்டேக்கை ரைஸ் பண்ணியிருக்காங்க. 4.9 crore ஷேர் வந்து பை பண்ணியிருக்காங்க இந்த மார்ச் குவார்ட்டரில். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா GQG பார்ட்னர்ஸ் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் ஈக்விட்டி ஃபண்டு 1.96% ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம முந்தின குவார்ட்டரில் 1.87% இருந்துச்சு. கோல்ட்மேன் சாக்ஸ் ட்ரஸ்ட் டூ கோல்ட்மேன் சாக்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1.51% வச்சிருக்காங்க. சீக்வன்ஷியல் பேஸில் 30 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. GQGயோட ஸ்டேக் வந்து 3.08%லேருந்து 3.47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஐடிசியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஹோல்டிங்ஸ் 12.87% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகல, சேமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. FISோட ஹோல்டிங் 39.87% குறைஞ்சிருக்கு. 40.17% இருந்தது, இப்போ 39.87% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக ஐடிசி அக்யூசிஷன் பண்ணது ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட்டோட அந்த பல்ப் அண்ட் பேப்பர் பிஸ்னஸ், என்னோட வந்து ஆம்பிள் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ ஓவராலாட்டு ஐடிசி நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக 1-2 யூஸ் பண்ணுறது பெட்டராக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 638 கோடியாக இருக்குது. அது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 901 கோடியாக இருக்குது. 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் வந்து 20.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா $90 டிவிடன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வருது. இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா $70 டிவிடன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யார் சொல்கிறது, நிறைய நியூஸ் சேனலில் மாறி மாறி வருது. எக்ஸாக்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஒரு இதில் 90 வாங்குறாங்க, இன்னொரு இதில் வந்து மணி கண்ட்ரோலில் 70 வந்திருக்கு. அதர் சில நியூஸஸ் சேனல் வந்து 90 வந்திருக்கு. அது எக்ஸாக்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கிடச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அவங்களோட அசட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 4% டிக்ளைன் ஆயிருக்கு இந்த குவார்ட்டர்லன்னு சொல்கிறாங்க. இது வந்து HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ராஃபிட் ஒரு 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 475 கோடி பண்ணியிருக்காங்க. நெட் ப்ரீமியம் இன்கம் 23,842 கோடி, 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $2.10 டிவிடன் கொடுக்குறாங்க ஃபைனல் டிவிடெண்டு. ஏபி growth வந்து 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுபோக அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 3,36,282 கோடி, இதுவும் ஒரு 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் மார்க்கெட் ஷேர் 70 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி 11.1% இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே ப்ரைவேட் செக்டார் மார்க்கெட் ஷேர் வந்து 30 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 15.7% இருக்குது. சால்வன்சி ரேஷியோ 194% இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபுல் ஃபினான்ஷியல் இயரில் 15% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் வந்து 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் VNBன்னு சொல்லுவாங்க 3,962 கோடி, 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13 months and 61 month பெர்சிஸ்டன்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது ஒன்று 87%, இன்னொன்று 63% இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா HDFC லைஃப் அவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. இவங்க $2.10 டிவிடன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கம்பெனி HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவங்க வந்து $70 90ங்கிறது டவுட்டாக இருக்குது. ஆனால் வந்து மாறி மாறி வந்திருக்கு. அதனால் என்ன எக்ஸாக்ட் கண்டிஷன் சொல்லி நான் வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா எல்க்ஸி இவங்களும் ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. ப்ராஃபிட் வந்து 13% விழுந்திருக்கு. விச் மீன்ஸ் குவார்டர் பேசிஸில் 172 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 908 கோடியாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 3.3% குவார்டர் பேஸில் டிக்ளைன் ஆயிருக்கு. எபிட்டா 207.7 கோடியாக இருக்குது. அதுவும் குவார்டர் பேஸில் 15.8% விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து 22.9% இருக்குது. அதுவும் குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ் நீ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வெர்டிகல் வந்து 50.7% வந்து சீக்வன்ஷியல் பேசிஸில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது இந்த இன்டிகிரேஷன் அண்ட் சப்போர்ட் சர்வீஸ் 30.9 கோடி அதில் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து 4.5% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க ரெவன்யூ.
நெக்ஸ்ட் ஹெல்த் கேர், லைஃப் சயின்சஸ், அடுத்தது வந்து டிஜிட்டல் சர்வீஸ், இந்த மாதிரி செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5%க்கு கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்லேயும் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ் தான் இவங்களுக்கு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுது. ஏன்னா சப்ளைஸ் வந்து பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வரதுனால இவங்களுக்கு அது ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. 75 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க இந்த ஷேரு. ஸோ ஓவர்லாட்டு லாஸ்ட் மார்க்கெட்டில் 4895 ரூபா சம்திங்கில் இருந்துச்சு. 4895 ரூபாவில் இருக்குது லாஸ்ட்டு க்ளோசிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 37 இருக்குது, பி ரேஷியோ 37 இருக்குது. ஆனால் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் வரல, வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். இது டாடா எல்க்ஸி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டிசிஎஸ்ல வந்து அப்டேட்டு. டிசிஎஸ்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. டிஸ்கிரிமினேஷன் கேஸ் வந்து ஃபைல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. யூஎஸ் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து டிஸ்கிரிமினேஷன், குறிப்பாட்டு ரேஸ், ஏஜ், நேஷனல் ஆரிஜின், இந்த மாதிரி சில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபார்மர் எம்ப்ளாயிஸாக இந்த கிளைம் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு ஒரு 40 வயசு தாண்டின சவுத் ஏஷியன் ப்ரொஃபஷனல்ஸை வந்து இந்த H1B விசாஸில் போய் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு மேலே வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது இவங்கள டார்கெட் பண்ணி லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி 2023 லேட்லேயே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் ஆச்சு. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகுது டிசிஎஸ்ல. ஸோ ஓவர்லாட் இது வந்து டிசிஎஸ்ல வந்து அப்டேட்டு. பட் டிசிஎஸ்க்கு உண்மையாட்டே இப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் டிசிஎஸ் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துருவாங்க, ஏன்னா டாடா கம்பெனி. ஸோ இது வந்து டிசிஎஸ்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் GTPL ஹேத்வே Q4 ரிசல்ட்ஸ் வருது. ரெவன்யூ வந்து 10.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி ப்ராஃபிட் வந்து 19.7% விழுந்திருக்கு. 10.6 crores பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூ வந்து 10.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 808 கோடியாக இருக்குது. எபிட்டா 5.6% ட்ராப் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜினும் 12% குறைஞ்சிருக்கு. இதில் நெட் ப்ராஃபிட் 19.7% டவுனு, ரெவன்யூ 10.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 5% டவுனு, மார்ஜினும் 12% குறைஞ்சிருக்கு. டிஜிட்டல் டிவி கேபிள் ரெவன்யூ வந்து ஒரு 2982 கோடியாக இருக்குது. 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராட்பேண்ட் ரெவன்யூ வந்து 1358 கோடியாக இருக்குது. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து 465 ரூபா பெர் மந்த் பேசிஸில் 5 ரூபா இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜியோ ஃபினான்ஷியல் கொடுத்த அப்டேட்டு. நெட் ப்ராஃபிட் 1.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 316 கோடியாக இருக்குது. அது போக அவங்களோட டோட்டல் இன்கம் 518 கோடியாக இருக்குது. ஸோ அதுவும் ஒரு 24% க்ரோத் காமிச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் 168 கோடி இந்த குவார்ட்டரில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் இயரில் பார்க்கும்போது 1612 கோடி. அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு மார்ஜினலி தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. போர்டு வந்து 50 காசு டிவிடன் கொடுக்குறாங்க. நான் இது வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மேடன் டிவிடன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து இப்போ 50 காசு டிவிடன் கொடுக்குறாங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இவங்க நிறைய கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க. குறிப்பாட்டு பிளாக் ராக் இந்த மாதிரி கம்பெனிஸோடலாம் ஜாயின்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி டிவிடன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கேம்போ கோலா வந்து ஒரு நியூ பாட்லிங் பிளான்ட் பீகாரில் போட இருக்கிறாங்க 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிவரேஜ் மார்க்கெட்டாக இருக்குது இந்த கேம்போ கோலா. ஏன்னா 10 ரூபாவில் வந்தாங்க. ஸோ 10 ரூபா மார்க்கெட், அதோட அடையாளமே 10 ரூபா தான். 10 ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்காங்க. மற்ற கம்பெனிஸ் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா இவங்க 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால தான் இவங்க மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இவங்க வந்து 35 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் பெகுசாராய் டிஸ்ட்ரிக்டில் பீகாரில் வந்து 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த பிளான்ட்டை போடுறாங்க. இது கேம்போ கோலா கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். குறிப்பாட்டு 4 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட்ஸ் பார்த்தோம். ஸோ ரிமைனிங் அப்டேட்ஸ் எல்லாமே நாளைக்கு வந்து குட் ஃப்ரைடே மார்க்கெட் கிடையாது. நல்ல வேளை இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அமெரிக்கன் மார்க்கெட்டில் விழுது. மேபி மண்டே நம்ம மார்க்கெட்டில் விழுந்து தான் நினைக்கிறேன். நாளைக்கு மார்க்கெட் இருந்துச்சுன்னா விழுந்திருக்கும். ஃப்ரைடே மார்க்கெட் இருந்துச்சுன்னா. ஃப்ரைடே மார்க்கெட் லீவு தான், பட் ஃப்ரைடே காலையில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நம்ம வந்து ஃப்ரைடேவும் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.